Hi Makale, welcome to Middle Class YouTube channel. Hi Prashad bro. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் இந்தியாவுக்கு திருப்பி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. கண்டினியூஸா எல்லா டோர்னமெண்ட்லயும் ஃபைனல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஒரு வேர்ல்டு கப், இப்போ திருப்பி T20 வேர்ல்டு கப் எல்லாத்தையும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப பம்ப்டப்பா இருந்தீங்க நீங்களுமே. உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு மேட்ச் நேத்து? இல்ல அதான் இந்த இந்தியன் டீம் வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. என்ன இந்த இந்தியன் டீம்ல அந்த ப்ரீவியஸ் இந்தியன் டீம்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இந்தியன் டீம் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி பர்டிகுலர் பிளேயர் டு பர்ஃபார்ம். இப்போ ஆன் கிவன் டே விராட் கோலி நல்லா ஃபார்ம் போயிட்டு இருக்கு, டக்குன்னு அவர் சோக் பண்ணாருன்னா மிடில் ஆர்டர் ஓன் பி டெஸ்டட். இப்போ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஹர்ஷதீப் சிங் வரைக்கும் எல்லாருமே டெஸ்டட் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி அட்வான்டேஜ். ஸோ சோக் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல 2 விக்கெட் 40 2 விக்கெட் 30க்கு அந்த மாதிரி வந்திருந்தா சோக் ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ நேற்று வின் பண்ணோடனே கூட ஜாஸ்தி செலிப்ரேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து வெரி குட் சைன்ஸ். ஏன்னா தேர் ஹோல்டிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். அவங்களுக்கு இன்னும் தெரியும் ஒரு கேம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். கிரேட் டு சி அக்ஷர் பட்டேல் அமங் விக்கெட்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா போட்டாரு. எல்லாருமே வந்து ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதே மாதிரி பவுலிங்ல கூட ஒரு பவுலர் நம்பி இல்ல, எல்லாருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஜடேஜாக்கு வந்து ஹேட் அ வெரி விக்கெட் எடுக்கல, பட் அவர் நல்லா போட்டார், நல்ல லைன் நல்லா ஸ்டாப் பண்ணார் அந்த மிடில் ஓவர்ஸ். குல்தீப் எக்ஸ்ட்ராடினரி, சொல்லவே தேவையில்ல. சோ அதே நான் சொன்ன மாதிரி தான், பும்ரா அண்ட் குல்தீப் 2 பேரும் 8 ஓவர் சேர்த்து 50 ரன் கொடுத்தாங்கன்னா, மத்த அந்த 3 பவுலர்ஸ் வந்து 12 ஓவர்ல அட்லீஸ்ட் ஈவன் ஒரு 70-80 ரன்ஸ் கொடுத்தா கூட இந்தியா வில் ஹேவ் திங்ஸ் அண்டர் டார்கெட். ஸோ ரியலி ஹாப்பி. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் பை ஸ்கை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆப்கானிஸ்தான் இந்த மினோ டீமோட தான் ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹஸ் ப்ரூவ் தெம் ராங். ஆஸ்திரேலியாவோட ஒரு நல்ல க்ரூஷுவல் 31, நேதி கூட ஒரு க்ரூஷுவல் 47 ஆஃப் 36 பால்ஸ். மைண்ட் யூ ஆடுறது கஷ்டம், அங்க மழை வேற பெஞ்சது, நாள் ஆஃப் மொமெண்டம் அவங்க லூஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்து 2023 வேர்ல்ட் கப்ல எங்க விட்டாரோ அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சூப்பர் ஆடினாரு. போன மேட்ச் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் நல்லா ஆடினாரு. அடுத்த மேட்ச் பார்படோஸ்ல வேற ஆடிட்டு இருக்கோம். பவுன்ஸ் அண்ட் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா வரும். கண்டிப்பா 2 பேருக்கும் பேட்ல படும். ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஓவரால் அ வெரி கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டீம் இந்தியா. ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான், இந்தியா வந்து நான் அப்பவே சொன்னேன் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி சொன்னேன் இந்தியா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருவாங்க. அங்க இருந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் டே. வின் பண்றாங்களா தோக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குட் டே. இந்தியா இஸ் தேங்க்ஃபுல்லி ஹேவிங் அ குட் டே. ஐ எம் வெரி ஷுர் தட் நெக்ஸ்ட் டைம் இன்னும் தே ஸ்டில் ஹேவ் 1 கேம். ஸோ அந்த 1 கேம் கூட நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இருக்கேன். அண்ட் இந்தியா வந்து நாட் டிபெண்ட் ஆன் சிங்கிள் பிளேயர் மாதிரி இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து அந்த இது காட்டுறாங்க, இன்டென்ட் காட்டுறாங்க, நம்ம கப் அடிக்க போறோம்னு. இப்போ ஒரு ஃபைனல்ஸ் வந்திருக்க 2 டீமை பார்க்கணும்னா கூட சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த பவுலர்ஸ்க்கு இருக்க இன்டென்ட் பேட்டர்ஸ்க்கு இருக்க மாதிரி தெரியல. பேட்டிங் கொஞ்சம் லேமா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு மேட்ச் ஒருத்தர் பண்றாங்க, ஒரு மேட்ச் ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இன்டென்ட் லோவா இருக்க மாதிரி தெரியுது. பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ஆனா இந்தியா அது வந்து சூப்பர் இன்டென்ட். எக்ஸலண்ட் இன்டென்ட், எக்ஸலண்ட் கேப்டன்சி. அதுதான் விக்கி, லைக் இந்தியா இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி பிளேயர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் இட்ஸ் டீம் கேம்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே வந்து ஒரு சூப்பர் தான். ஃபைனல்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜிங்ஸ் எனிதிங். ஃபைனல்ஸ் இதே மாதிரி பண்ணட்டும், நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும். ராகுல் டிராவிட், நான் திருப்பி சொல்லியிருந்தேன், ராகுல் டிராவிட் ரொம்ப பாவம். ஆஸ் அ பிளேயர் இஸ் அ கிரேட் பிளேயர். As a coach, he was a great coach. Of course, India under-19 win பண்ணி கொடுத்தாரு. அந்த சுப்மன் கில், பிருத்வி ஷா செட். I think அதுக்கப்புறம் வந்து he is training a lot of India A and the players like சஞ்சு சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் அந்த மயங்க் அகர்வால்லாம் நல்லா க்ரூம் பண்ணாரு NCAல. He has been the Indian coach. நல்லா கோச் பண்ணிருக்காரு. அப்போ அந்த unfortunately is not able to அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் ஹர்டில், அந்த ஃபைனல் ஃபினிஷ் பண்ண முடியல. இது ஒரு லாஸ்ட் மேட்ச் as a Indian coach. ஐ ஹோப் இந்தியன் டீம் அந்த அவர் ஒரு வின் பண்ணி கொடுத்த ஒரு ஷோல்டர்லாம் மேல வச்சுட்டு கேரி கிறிஸ்டன் பண்ணி சுத்தினாங்களே, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் லேப்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். லைக் இந்தியா has been playing a great cricket and Rahul Dravid sir has also evolved some great players. He has produced some great players for the Indian cricket. இப்போ வாஷிங்டன் சுந்தர், பிருத்வி ஷா, ரிஷப் பந்த்லாம் ராகுல் டிராவிட் வந்து கோச் பண்ணிட்டு இருந்தாரு தான் under-19ல. ஸோ ரியலி ஹாப்பி டு see them. 1 ஃபைனல் ஃபினிஷ். நம்ம ப்ரிவியூ நல்லா ஜாலியா பேசலாம். பட் ஓவரால் ஐ திங்க் இட்ஸ் வெரி கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ். 2022ல வந்து பார்த்தோம் இந்தியா வந்து பாவம் இங்கிலாண்டோட எப்படி ஒரு மேசிவ் டிஃபீட் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி 2023 ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியா ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ 2 ரிவெஞ்சும் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கேம் தான். ஐ திங்க் வி ஹேவ் டு ஹோல்ட் த டெம்பரமெண்ட், கம்போஷர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் கிவ் த அந்த ஃபைனல் ஃபினிஷ் மட்டும் ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு கியரை போட்டோம்னா ஐ திங்க் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிறது அதே சவுத் ஆப்பிரிக்காவோட பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ ப்ரிவியூல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரிவியூல அதை பத்தி நிறைய பேசினா. But I'm really happy that all the predictions whatever we gave as a YouTube channel எல்லாருமே கரெக்டா இருக்கு. And also I'm very happy that Chika sir அவர் என்ன சொன்னாரு எல்லாம் கரெக்டா ஆயிட்டு இருக்கு. So I'm a big fan of Chika sir also. So Ani and Nani தான் பாவம். அவர் every time they are trying to roast Chika, but he is at the end of the day and the climax the Chika வந்து பெரிய கிக்கா கொடுத்துறாரு. So really happy. Lost of words.
ஆமா, கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா கூட சீக்காவோட கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வேணும், அவர் கான்ஃபிடன்ஸ்க்கே இந்தியா வின் பண்ணிட்டோம்னு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு அவருக்காக. டிராவிட் சொன்னீங்க ப்ரோ, அதுதான் டிராவிட்க்கு ஒரு பெரிய டிராஃபி எதுவுமே கிடைக்கல அந்த அண்டர் 19 டிராஃபியை தவிர்த்து. கண்டிப்பா அவருக்காக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கங்குலி அண்ட் டிராவிட் தான் மிஸ் அவுட் பண்ணாங்க, லக்ஷ்மண் இவங்க 3 பேர் தான் மிஸ் அவுட் பண்ணாங்க. டிராவிட் வந்து கண்டினியூஸா இந்தியன் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் டிராஃபி வின் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் நான் முன்னாடி சொன்னதான், இந்தியன் டீம் ஒரு நல்ல டீமா பைண்ட் ஆயிருக்காங்க. ஆல் ஆர் பிளேயிங் ஃபார் அதர்ஸ், வின் பண்ணி கொடுக்கணும் கண்ட்ரிக்காக அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு. ஸோ தே டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு நைட் ப்ரிவியூ இருக்கு, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. 9 o'clock 9 PM ப்ரிவியூக்கு வரோம் லைவ்ல, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்காக வெயிட் பண்றோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் ப்ரோ முடிச்சுக்கலாம். நைட் ஃபைனல் தாட்ஸ் அவ்வளவுதான். கீப் playing good cricket. They are carrying the hopes of around 120 crores Indian people. So I think everybody are praying for their win. Everybody, they are with the team India. We are backing you. Each and every prayer will go for them. Like they are part of all the 12 of the entire squad is always a part of our prayer. So kandipa, I think with all the positivity and all the cricket they've been playing, all the hard work they have put, I think India should go on to win the glory. So I think it's a very early days. Kandipa வந்து I think they have to win it. அவ்வளவுதான். I think ப்ரிவியூல நிறைய பேசலாம். Thank you. ஆமா, ப்ரிவியூல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசலாம். அவங்களும் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடி வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. they also deserve title. ஸோ 2 டீமை பத்தியும் ஒரு பிரீஃபான ஒரு டிஸ்கஷன் வந்து நைட்டு நம்ம பண்ணலாம். கண்டிப்பா நைட் 9 o'clock லைவ் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணுங்க. நைட் மீட் பண்ணலாம். பை.